வணக்கம், வாருங்கள். இந்தியா vs நியூசிலாந்து செகண்ட் மேட்ச் டாஸ்க் போகலாம். டைல் சூஸ் பண்ணி நியூசிலாந்து இந்தியா தோற்று நியூசிலாந்து ஜெயிச்சு அண்ட் நியூசிலாந்து ஆப் டு ஃபஸ்ட் பவுலிங். ஸோ நியூசிலாந்து டீம் இருந்தால் ஃபின்னால் ரச்சின் ரவீந்திரா அந்த மாதிரி பெரிய பிளேயர் அண்ட் ஒரு சேஞ்ச் நடந்திருக்கு. அக்ஷர் பட்டேல் உள்ளே வந்திருக்காரு, மித்தபடிக்கு எந்த சேஞ்சும் இல்லை. ஸோ நேஷ்னல் ஆந்தம் இதை ஸ்கிப் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ நேராக மேட்ச்சுக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஓப்பனிங் ரோஹித் சர்மா. ஐ திங்க் ரோஹித் சர்மா அண்ட் சுமன் கில் தே ஆர் கம்மிங் ஆன். ஸோ எக்ஸைட்டிங்காக இருக்க போது இந்த மேட்ச். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஹாய் கொலஸ் அந்த லீடிங் கமெண்டேட்டர் சொர்ணா தேஸ் உங்கள் கூட இப்போதைக்கு தாங்கள் அழைப்போம். ட்ரெண்ட் பால் உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு, செம்மையான இது ரெக்கார்ட் வச்சுருக்காரு. ஆனால் ரோஹித் சர்மா ஒரு பெரிய பிளேயர் உள்ளே வந்திருக்காரு. ஸோ ஃபஸ்ட் பாலுக்குள்ளே போவோம் நம்ம. ஸோ ஒரு ஃபஸ்ட் பால் செம ஹிட்டிங். அந்த ஃபஸ்ட் பால் சூப்பரான ஹிட்டிங். ரோஹித் சர்மா முன்னாடி இதுக்கு ஃபார்மலெஸ்ஸாக இருந்தார், ஆனால் இப்போ ஒரு தரமான ஃபார்மோடு வந்திருக்காரு ரோஹித் சர்மா. ரோஹித் மேன் செமையான ஷாட். அந்த ஷாட்டை ரீப்ளே பாருங்க, செமையாக இருக்குதுங்க. ஸோ ஒரு புரட்டி போட்ட ஷாட்டாக இருக்குது. அப்பீல் இல்லைன்னு நினைக்கிறேன். ரோஹித் சர்மா இப்போ தான் நல்லா ஆடிட்டு இருந்தீங்க, என்ன பண்ணுறீங்க ரோஹித்? ஸோ டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 10 செகண்ட்ஸ் போகுது, 9 செகண்ட்ஸ். ஸோ இல்லை நாங்கள் ரிவ்யூ எடுக்கலை, அது டவுன் த லீக், அதுக்கு டிஸ்கஸே பண்ண தேவையில்லை. பட் ஆனாலும் பண்ணுவாங்க, லக்கில் மேபி இருக்கலாம். ஸோ திரும்ப ரோஹித் சர்மா என்ன பண்ண போகிறாரு? அது ஒரு நல்ல ஷாட், ஆனால் கேட்ச். செமையான கேட்சுங்க, டைவிங் கேட்ச். ஆனால் ரோஹித் சர்மா நல்லா தான் டைமிங் பண்ணார், நல்லா தான் அடித்தார், பட் டிஸ்டன்ஸ் கிடைக்கல. ரோஹித் சர்மா அவுட் ஃபார் 4. ஸோ அந்த திரும்ப நம்ம ரீப்ளே பார்க்கலாம். நல்லா தான் அடித்தார், பட் செமையான டைவிங் கேட்சுங்க, சூப்பரான டைவிங் கேட்ச். அந்த ஒரு கேட்ச். ரோஹித் சர்மா அவுட் ஃபார் 4. அண்ட் இப்போ ஒரு பெரிய பிளேயர் விராட் கோலி உள்ளுக்குள்ளே வந்திருக்காருங்க. விராட் கோலி இவரோட ரெக்கார்ட்ஸை நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே தெரியும். ஸோ ட்ரெண்ட் பால் போட வந்திருக்காரு. ட்ரெண்ட் பால் விசஸ் விராட் கோலி. விராட் கோலி செமையான ஷாட்டுங்க. அந்த ஒரு ஷாட் சூப்பரான ஷாட். விராட் கோலி செம பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காருங்க. ஸோ திரும்ப அந்த ரீப்ளேயை பார்ப்போம். சூப்பரான ஷாட்டாக இருந்திருக்கு. ஸோ விராட் கோலி ட்ரெண்ட் போல்ட். இன்றைக்கி என்ன நடக்க போகுது? இன்னும் 2 பால் மீதி இருக்குது. டாட் ஆகிருக்குங்க, செம்ம த்ரில்லலாக போயிட்டுருக்கு மேட்ச். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது நல்ல ஷாட், ஆனால் சிங்கிள் மட்டுமே இப்போதைக்கு. ட்ரெண்ட் பால் விசஸ் விராட் கோலி தான் ஜெயிச்சிருக்கான்னு சொல்லலாம். ஸோ பிரேக் முடிச்சுட்டு வந்துட்டிங்களா மக்களே? ஸோ ரோஹித் சர்மா இதுதான் 4. மிச்சல் சாண்டனர் உள்ளுக்குள்ளே வந்திருக்காரு. விராட் கோலி தான் ஸ்ட்ரைக்கில் இருக்கிறாரு, என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்துடலாம். அடிச்சிருக்காரு, நல்ல ஒரு ஷாட், ஆனால் அங்கே ஃபீல்டர் இருக்காரு, கேட்ச். விராட் கோலி அவுட். என்ன நடக்குதுங்க? என்னால் இது நம்பவே முடியல. விராட் கோலியும் அவுட்டுங்க. வாட் ஹேப்பனிங் இந்தியா? விராட் கோலி. ஸ்ரேயஸ் ஐயர் உள்ளே வந்திருக்காரு, ஒரு ஸ்பின் ஹிட்டர். ஸோ என்ன பண்ண போகிறான்னு பார்த்துடலாம் ஸ்ரேயஸ் ஐயர். ஸோ ஒரு கால் வருது, வெயிட் பண்ணுங்கள்.
அதுக்கு முன்னாடி இந்த ஷாட்டை பார்த்துருவோம். ஓ செமையான ஒரு ஷாட். என்ன மாதிரியான ஷாட், ஸ்பின் ஹிட்டுன்னு சொல்லலையாண்ணா இவரை. என்ன ஷாட்டுங்க அந்த ஷாட். ஸோ என்ன ப்ரோ காலை முடிச்சுட்டு வந்துட்டிங்களான்னு கேட்பீங்க. ஆமாம், அது ஒரு கால், எங்களோட பாட்டி கால். ஸோ அதனால் இது கண்டுக்காதீங்க. நடுவில் டிஸ்டர்பன்ஸ் ஆச்சுன்னா. ஓ போல்டுங்க, அன்பிலீவபிள். என்னால் ஒரு வாய் கூட இங்கே பேசவே முடியல. அந்த அளவுக்கான ஒரு ஆச்சரியம். அக்ஷர் பட்டேல் புதுசாக வந்திருக்காரு இந்த டீம் போல் இறங்கியிருக்கார். முன்னாள் வைஸ் கேப்டன், இப்போ T20யோட வைஸ் கேப்டன் இவர் தான். இந்த இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து வைஸ் கேப்டன் இவர் தான். என்ன பண்ண போகிறார் அக்ஷர் பட்டேல். திரும்ப போல். என்ன நடந்திருக்காங்க ஆன ஹேட்ரிக். என்ன நடந்துட்டுருக்கு. அக்ஷர் பட்டேல் டக் அவுட், த வைஸ் கேப்டன் டக் அவுட். சாரி, முன்னாள் வைஸ் கேப்டன் சொல்லியிருந்தா மனசிடுங்க. இப்போ அவர் தான் வைஸ் கேப்டன். என்னங்க நடக்குது அங்கே. ஒன்றும் புரியல எனக்கு. ஓ டாட் ராகுல் ஏதாச்சும் பண்ணாதான் உண்டு. அப்பீல் 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 இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்லை, டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல. பட் ஒரு கடைசி ரிவ்யூ தானே, அந்த ரிவ்யூவை வச்சு நம்ம என்ன சாப்பிடவா போகிறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்லை வேண்டான்ட்டாங்க. நியூசிலாந்து ரிவ்யூ வச்சு சாப்பிட போகிறீங்களா? ஓகே, இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு, எல்லாம் கிளம்பிகிட்ருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்கோர் கார்டு. ரோஹித் சர்மா 4 அண்ட் சுமன் கில் ஆடவே இல்லை. ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம போகலாம். ஜஸ்பிரீத் பும்ரா தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட வந்திருக்காரு. அண்ட் அம்பேஸ் பால் எடுத்துகிட்டு வந்துருக்காங்க. இந்தியாவில் டிஃபெண்ட் பண்ண முடியுமா அந்த டார்கெட்டுன்னு வாங்க பார்க்கலாம். ஜஸ்பிரீத் பும்ரா உள்ளக்குள்ள வந்திருக்காரு. ஃபின் ஆலன் இப்போ ஒரு ரெக்கார்ட்ஸ் நல்லா தான் இருக்குது. ஸோ இது மாதிரி நல்ல ஃபீல்டிங் செட்டப் இல்லை. ஆனால் நான் இறங்கி வந்தால் அடிப்பேன். நான் மித்தவங்களுக்குலாம் பயப்படுற ஆளுன்னு நினச்சிங்களா என்ன அப்படின்னுன்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஷாட். அங்கே நம்ம ஜோலியை முடிக்க பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு பாலே 4. ஸோ என்ன நடக்க போகுது. நாசி 24 உடனே டவுன்லோட் பண்ணுங்கள். ஸ்பான்சர் பை மும்பை இந்தியன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத், ராஜஸ்தான் ராயல்ஸ் என்ற மாதிரி ஒரு சில டீம்கள் ஸ்பான்சர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ RC24 ஒரு நல்ல கேம். நீங்கள் ஃப்ரீ ஃபயர் விளையாடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல கேம் விளையாடலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு 6பா. என்னப்பா அங்கே நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல. ஆக்சுவலாக ஒரு செம்ம ஷார்ட்டான ஒரு சூப்பரான ஒரு 6 அங்கே. ஸோ இன்னும் 6 runs மட்டுமே தேவை. இந்த ஓவருக்குள்ளே முடிப்பாங்களான்னு வாங்க பார்க்கலாம். 2 overs மேட்ச், த செகண்ட் மேட்ச். சீரீஸ் 5 சீரீஸ் இன்னும் இருக்குது. பட் இருந்தாலும் ஜெயிக்கணும். நல்ல ஒரு ஷாட் ட்ரை பண்ணியிருக்காரு. அங்கே எவ்வளோ 2 run பார்க்கலாமா? 2 run ஓடிட்டாங்க. ஸோ என்ன ப்ரோ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் தான் கமெண்ட்ரியா? இல்லை, கமெண்ட்ரி இருக்கிறாங்க. நான் அவங்க பேரெல்லாம் சொல்ல விரும்புகிறேன் அப்புறமா. ஸோ அவங்க பேரெலாம் நீங்கள் அப்புறமா பார்க்கலாம். அவங்க கண்டிப்பாக கமெண்ட்ரிக்கு வருவாங்க. பட் ரேர் டைம் தான் வருவாங்க. நான் தான் ஃபுல் டைம், நான் தான் லீடர் கமெண்டேட்டர். ஸோ ஒரு நல்ல ஷாட், கவர் ட்ரைவ். ஆனால் அந்த ஷாட்டோட முடிஞ்சிருச்சுங்க. நியூசிலாண்ட் 2 overs சீரீஸ் ஆஃப் 5 மேட்சஸில் செகண்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க. 1/10 விக்கெட்ஸுங்க நியூசிலாண்ட். செம கேம் விளாண்டுருக்காங்க. நாட் அவுட்டில் இருந்திருக்காரு ஃபின் ஆலன் 16 runsக்கு. ஸோ பிளே ஆஃப் த மேட்ச் மிச்சல்